இருட்டாக காமிக்கிட்டு எங்கிட்டு கூடி எங்கிட்டு போகிறதுன்னு தெரில. நம்ம வளர்ந்து போய்கிட்டு இருக்கோம். ஒரு வேளை அங்கிட்டே போயிருக்கலாமோ. ஐயோ ஸ்டண்ட்டு காட்டுறோமே. ரைடு ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் எந்த ஒரு தடங்களுமே இல்லையேன்னு சொல்லிட்டு என் மாஸ் தோணிக்கிட்டே இருந்துச்சு. 300 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு பார்த்தா கைஸ் லிஃப்ட்டு கேட்டுட்டார், அதான் இன்ட்ரப்ட் ஆயிடுச்சு. கைஸ் நம்ம ஊரோட மோசமாக இருக்குது. சன்செட் நம்ம ஊரில் கூட ஆகிருக்கும், இந்த ஊரில் இன்னும் ஆகுதாவது சன்செட் ஆகிட்டே இருக்குது. வேறு மாதிரி இருக்குது கைஸ், வேறு மாதிரி வியூலாம் அல்டிமேட்டாக இருக்குது. வேறு மாதிரி இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் மேக்ஸிமம் பொறுமையாக ஓட்டுறதே பெஸ்ட்டு. உங்களுக்கு என்ன தான் அனுபவம் இருந்தாலும். பார்த்தே, பவானிங்கிறது வெறும் பேர் இல்லை, நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யம். கைஸ் அப்படியே வீடியோஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன் கைஸ். லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு சினிமேட்டிக் ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. எக்ஸ்பெக்டே பண்ணல எப்படி ஒரு ஸ்பாட்டில் நீ பாட்டுவேன்ட்டு இருக்குது. அங்கே கீழே ஒரு ரோடு போது பாருங்க. ஸ்டேட் அந்த பாதையாக இருக்கட்டும், மூணாவது அந்த பாதையிலலாம் யாருமே இல்லை. இங்கே கிளைமேட் வேறு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், அடிச்சு வெயில் தான் அடிக்குது, ஆனால் இருந்தாலும் கூலிங்காக இருக்குது. அதுக்கு ஒரு குறை இல்லை. இன்னமும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தால் இன்னமும் மாதிரி இருக்குது. அது சும்மா நானே செல்ஃபாக பேக்கில் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அங்கே போயிட்டு கேமரா எடுத்து வைக்கிறப்ப ஒருத்தட்ட கேட்டேன், இங்கே போதமேடு வியூ பாயிண்ட் சொன்னார். மேப் போட்டேன் கைஸ். 6.9 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு. அன்றைக்கி அங்கே தான் கைஸ் போய்கிட்டு இருக்கேன். அந்த கலர் ஜாக்கெட் இருந்தனால டக்குன்னு வச்சாச்சு கேப். இப்போ அந்த லென்ஸ் கேப் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் கீழே வச்சுட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கைஸ் நான் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். 15 மினிட்ஸ் ஆகும்னு போட்டிருக்கு. அந்த டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 o'clock ஆக போகுது கைஸ். அண்ட் அங்கே போயிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரூமுக்கு தான் கைஸ் போகணும். பட் கிளைமேட்டு வெயில் அடிக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பனியனை போட்டு இறங்கிட்டேன். ஆனால் இது போக உள்ள இன்னொரு பனியனும் போட்டிருக்கேன் கைஸ். நீங்கள் பாருங்களேன். ஆனால் இந்த மாதிரி ரேஷ் நடக்குது, பட் ஆனால் எந்த ஒரு அசம்பாவிதமுமே நடக்கலை. அந்த விதத்தில் பாராட்டலாம் எல்லா ஒரு டிரைவர்ஸையும். அப்புறம் அவர் இன்னும் வழி விடுறாரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் அவேர்னஸ் வீடியோ போடுறோம். அதுக்கு நல்லாவே இந்த வீடியோஸ்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணோம். இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் மேக்ஸிமம் பொறுமையாக ஓட்டுறதே பெஸ்ட்டு. உங்களுக்கு என்ன தான் அனுபவம் இருந்தாலும். ஓகே நம்ம ரொம்ப பேசுகிறோம், நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போவோம் ஃபஸ்ட்டு. இன்னும் வந்து 6.5 கிலோ கைஸ். இந்த வியூவை பாருங்களேன், அல்டிமேட்டாக இல்லை. அதனால தான் இந்த இடத்துல ஸ்லோவாக போகிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா கைஸ் 4 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு கிட்ட மேலே இருந்து பைப்பாக வச்சுருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்தே ஆகும்னு சொல்லிட்டு ரோட்டை மறைச்சு நின்று எடுத்துகிட்டு வந்தேன் கைஸ். அந்த ஃபோட்டோ அவங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இந்த ஒரு ஃபோட்டோ எடுக்க எவ்வளோ பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அது மெயின் ரோட்டில் இருந்துச்சு கைஸ் அந்த பிரிட்ஜு. அது இருக்கிறதுக்குள்ளே தான் ஒரு இந்த நம்ம ரோடு மாதிரி தான். இப்படி வண்டி இப்படி வருது, இப்படி போகுது. அதே தான் லொக்கேஷன் அல்டிமேட் கைஸ். ஈவினிங் வெளியே வந்ததுக்கு சூப்பரான வியூலாம் மாறிடுது கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா போதமேடுன்ற நேம் போட்டிருக்கு. மூணாருக்கு 3 கிலோமீட்டர் முன்னாடியே. அதாவது இந்த பாலம் கைஸ், இந்த பாலத்தை தான் அவரும் சொன்னார்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு எப்படி நுழைஞ்சிட்டுன்னு உள்ளே போக முடியாது. போகலாமான்னு தெரில, நான் பாட்டுக்கு நுழைஞ்சிட்டேன். வேறு மாதிரி இருக்குது கைஸ், வேறு மாதிரி வியூலாம் அல்டிமேட்டாக இருக்குது. வேறு மாதிரி கைஸ். சரியான பிரிட்ஜு கைஸ். பரவாயில்ல, அட் டைமில் ஒரு வெஹிக்கிள் தான் ஆரம்பிக்கும் போல். ஓகே, இட்ஸ் அ வியூ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். பிரிட்ஜு அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னா அண்ட் ஃபைனலாக மேலே ரீச் ஆகிட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். மேப்பில் பார்த்தா ஆக்சுவலாக அரையோடுன்னு சொல்லுது. இங்கே வர அவங்களுக்கே தெரியும் வந்துட்டோங்குது. நான் வியூ பாயிண்ட் தான். அங்கே கல்லுட்ட உட்காந்துருக்காங்களா கைஸ், அந்த ஆட்டோ கூட நிற்கிதில்ல, அதான் வியூ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். அதுதான் வியூ பாயிண்ட்டு. அங்கே போயிட்டு தான் ஏதாச்சும் 2-3 பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் கைஸ். கைஸ் நம்ம ஊரோட மோசமாக இருக்குது. சன்செட் நம்ம ஊரில் கூட ஆகிருக்கும், இந்த ஊரில் இன்னும் ஆகுதாவது சன்செட் ஆகிட்டே இருக்குது. நானும் 5:30 அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு வந்து நிற்கிறேன். சன்செட்டே ஆன மாதிரி தெரில, ஆனால் சூரியனை காணா ஓடிட்டாப்பில் எங்கேயோ கிளம்பி சூரிய பகவான். கைஸ் ஒரு வித்தியாசமான ஒரு பிளான் வந்து என் மண்டைக்குள்ளே ஓடிச்சு கைஸ். இவ்வளோ நேரம் சும்மா நின்னதுக்கு என்ன பிளான்ன்றதை கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூணாறுலேருந்து கிளம்பி
கொடைக்கானல் போகலான்ற மாதிரி எனக்குள்ள ஒரு பிளான் வச்சுருக்கேன் கைஸ். மூணார் டு கொடைக்கானல் போயிட்டு எப்படியும் சும்மா லேக்கில் சுற்றிட்டு ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் இல்லை, சும்மா என் ஜட்ஜ்மெண்ட் லேக்கில் மட்டும் கொஞ்சம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இறங்கிடுவோம். நைட் எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணிட்டு அப்படியே மண்டே மார்னிங் ஏர்லி மார்னிங் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு கைஸ். என்ன ப்ரோ கைஸ் லிஃப்ட்டு கேட்டுட்டார், அதான் இன்ட்ரப்ட் ஆயிடுச்சு. நான் அப்படியே போய் ரூமுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு லிஃப்ட்டு கேட்டார், அவரை பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராப் பண்ணியாச்சு. இதுதான் பஸ் ஸ்டாண்ட் தான் கைஸ். பஸ் ஸ்டாண்டே ஏதோ ஃபுட் கோர்ட்டாக மாற்றி வச்சுருக்காங்க இந்த ஊரில். அவங்களுக்கு காலையில் வேணும்னா ஒரு தடவை காட்டுறேன். பஸ்ஸு அப்படியே ஃபுட் கோர்ட் மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், நீ ரூமுக்கு தான் போகணும். ரூமுக்கு போயிட்டு ஏதாச்சும் வேறு வேலையை பார்ப்போம். வேறு என்ன நமக்கு வேலை இருக்க போது, எடிட் தான் பண்ணணும். போய் எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டோரி போடுவோம். கொஞ்சம் நேரம் வெளிச்சம் இருக்கிறாரையும் வெளியே சுற்றிட்டு இருட்டானோடனே போயிட்டு ஸ்டோரி போட ஆரம்பிச்சிருவோம் கைஸ். சாயங்காலம் ஆக தான் நம்ம இந்த ஊர்லாம் டிராஃபிக் ஆகுது கைஸ். ரூம் விட்டு வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இதான் வியூ. குளிர் இல்லாத மாதிரி தான் இருக்குது, ஆனால் 16 டிகிரிக்கே பார்த்தீங்கன்னா சீட்டில் காட்டுற மாதிரி ஜஸ்ட் வார்மேஷனாக இருக்குது. ஆனால் நேற்று சொன்னது தான் ஸ்லீவ் தான் வெயில் அடிக்குது. ஓகே கைஸ், ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணுற மாதிரி இப்போ கொடைக்கானல் தான் கிளம்ப போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 7:40 கிட்ட ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 7:40 கிட்ட ஆயிடுச்சு கைஸ். நீ அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பலாம். மேலே போய் பேக் எடுத்துகிட்டு வந்து பின்னாடி டைப் பண்ணிட்டு அப்படியே கொடைக்கானல் தான் கைஸ் கிளம்பலாம் பிளானு. அப்படியே கிளம்பிட்டு இனிமேல் பார்த்தீங்கன்னா 360ல் ஏதாச்சும் ஒரு ஷார்ட்ஸ் எடுக்க முடிஞ்சா இருக்கும், இல்லாட்டினா அந்த விஷயத்தை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவாங்க கைஸ். இந்த வியூ தான் கைஸ் அல்டிமேட்டாக இருக்குது கைஸ். கிப்சட் கைஸ் கிளம்பியாச்சு, அவ்வளோதான். எல்லாமே பேக் பண்ணிட்டேன். பேக் பண்ணியாச்சு. பேக் ரெடி, ஹெல்மெட் ரெடி, அந்த ஃபோன் சார்ஜ் வேணும்னா எடுத்துடலாம். அவ்வளோதான் கைஸ், எல்லாம் ரெடி. ரோப்லாம் இருந்துச்சு, ஜாக்கெட் இங்கே இருக்குது. அப்படியே போட்டுட்டு அவ்வளோதான் கைஸ். அப்படியே நம்ம வந்து ரைடை வந்து கண்டினியூ பண்ணுவோம். பைக் எடுத்துகிட்டு எல்லாம் ட்ரை பண்ணிட்டு அப்படியே உங்களை 360ல் மீட் பண்ணுறேன் கைஸ். ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து வெக்கேட்டுன்ற ஆகிட்டோம். இப்போ கொடைக்கானல் தான் கைஸ் ஸ்டாப் போட்டிருக்கேன். 160 கிலோமீட்டர் கைஸ். வண்டியும் வார்ம் அப் ஆயிடுச்சு. ஆனால் கோல்டே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் வண்டி ரொம்ப நேரம் ஐடியிலே நிற்க மாட்டேங்குது. திருப்பி ஃபியூல் போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். போய் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். கீழே இறங்கிடுவோம், கீழே வரையும் போயிடும். ஓகே கைஸ், அப்படியே நான் கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே உங்கள்கிட்ட பேசுகிறேன். போடிமேடுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு சின்ன ஒரு பிரேக் மாதிரி எடுத்தேன். இனிமேல் எங்கேயுமே நிப்பாடக்கூடாது, ஒரே ஸ்ட்ரெச்சாக போக பார்க்கணும். ஏன்னா அப்பயே டைம் பார்த்தீங்கன்னா 9:30 கிட்ட ஆகுது கைஸ். போடிமேடை தாண்டியாச்சு, கிராஸ் பண்ணியாச்சு போடிமேடை. அண்டு டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 9:37 கைஸ். 2 ஃபோன் கால் வந்துருச்சு, அதனால தான் கொஞ்சம் டிலேன்றது ஆயிடுச்சு. ஃபோன் வராதுனா கொஞ்சம் 9:20 போலே வந்துருந்துருப்பேன். போடிமேடை கிராஸ் பண்ணிட்டோம். பட் நேராக நீ கீழே இறங்கிட்டு எங்கேயாச்சும் பிரேக் எடுத்தனா கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பாருங்க, கார்னரில் ஓவர்டேக் பண்ணுறாரு, அதே நின்று வழி விட்டார். வேறு வழி இல்லை. ஓகே நான் கீழே கண்டினியூ பண்ணுறேன். அப்போ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இறங்கியாச்சு. போடி மேட்டையும் தாண்டி வேகமாக வந்தாச்சு கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10:15 ஆக போகுது. அண்டு போடிக்கு இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. சரி, அதான் சின்ன அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஓட்டுறப்ப பேசினா வின்னாய்ஸ் நிறையாவே கேட்குது, அதான் நிப்பாட்டி இன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேப் போட்டு தேனி தாண்டி எங்கேயாச்சும் சின்ன ஒரு பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். இப்போ ஒரு வாட்டர் பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலான்ற பிளான் வச்சுருக்கேன் கைஸ். போயிட்டு அடுத்த பிரேக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். நடுவில் எங்கேயுமே லாக் பண்ண மாட்டேன் அன்னெசரியாக.
கைஸ் அங்கே நிப்பாட்டுவோம் இங்கே நிப்பாட்டுவோன்னு பார்த்து கடைசியாக கொடைக்கானல் திரும்ப இடத்துக்கே வந்துட்டேன். அண்ட் இந்த ஹோட்டலில் தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டேன். ஒரு தோசையும் ஒரு ஆம்லெட்டும் சாப்பிட்டு முகத்தை ஃபில் பண்ணியாச்சு. இனி நம்ம பயணியும் ஃபில் பண்ணிட்டு ஹில் ஏற ஆரம்பிக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில பல ஸ்டோரிஸ் போடணும், ஸ்டோரேஜ் ஃப்ரீ பண்ணணும். அதுக்காண்டி உள்ளே போய் எங்கேயாச்சும் நல்லா இருந்துச்சுன்னா நிப்பாட்டிட்டு, ஏன்னா திருப்பி ஏற ஆரம்பிச்சிட்டோம்னா நெட்ஒர்க்கே இருக்காது, திருப்பியும் போய் மாட்டிக்குவோம். அதனால் மேக்ஸிமம் இங்கேக்குள்ளேயே முடிக்க பார்க்கணும். ஓகே நான் அப்படியே திருப்பி ஹில் ஏற ஆரம்பிக்கிறப்ப கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஃபாஸ்ட்டாக கிளம்பிடலான்னு பார்த்தா 2 ஸ்டோரி போட்டேன், அப்புறம் வீடியோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். இப்போ சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஏறலை, அதுக்காண்டி கேபிள் எடுத்து மாற்றினேன். டைம் ஆயிடுச்சு கைஸ். அண்டு டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் 12:25 ஆயிடுச்சு இங்கே. இதுக்கப்புறம் நான்ஸ்டாப் ஒரு ஸ்ட்ரெச் அடிச்சிட வேண்டியதாக. மேலே எப்படியும் ஒரு 2 o'clock போகிற மாதிரி பார்த்துக்கிறேன் கைஸ். நான் அடிக்கிற வெயிலுக்கு நிற்க முடியல இந்த இடத்துல. கைஸ் அப்படியே செக் போஸ்ட் தாண்டறப்போ உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். ஏதாச்சும் ஈவன் நடந்துச்சுட்டா கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நான் என் மனசில் ஆனால் ஒன்று ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. என்னன்னா ரைடு ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் எந்த ஒரு தடங்களுமே இல்லையேன்னு சொல்லிட்டு என் மனசு தோணிக்கிட்டே இருந்துச்சு. 300 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு. பார்த்தா என் மொபைல் ஹோல்டர் வந்து ஆக்சுவலாக டேமேஜுன்றது ஆயிடுச்சு. நான் ஏன்டா சார்ஜர்லன்னு சொல்லிட்டு கேபிள் பிரச்சனைன்னு நினச்சிட்டு கேபிளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கைஸ். ஆனால் இப்போ ஏறிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ரீசன் என்னன்னா பின்னாடி இருக்கிற அந்த பால் வந்து உடஞ்சி வந்துருச்சு. நான் உங்களுக்கு வீடியோவோட எண்டிங்கில் காட்டுறேன். இப்போ ஏதோ பண்ணி நிப்பாட்டிடுங்க. நீ பார்த்தீங்கன்னா இன்னும் கவனம் வேணும் வண்டி ஓட்டுறப்போ. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்ம வந்து சிரமம் வேறு. ஏன்னா ஃபோனை அதில் தான் சார்ஜ் பண்ணி வேறு வழி இல்லை. ஏன்னா தீர்த்துட்டேன் 40 வந்துச்சு சார்ஜ். ஓகே இது கீழே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வழக்கம் போல் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு மேலே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நான் ஒரேடியாக கொடைக்கானல் போயிட்டு வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ். ஒரு நான் ஸ்டாப் ஸ்ட்ரெச்சுக்கு அப்புறம் சில்வர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம் கைஸ். இங்கேயே திடீர்னு இவ்வளோ கூட்டம் தெரில. நம்ம ஏறுவோம். நான் கேமரா ஆன் பண்ணுறதுக்காக ஸ்லோ பண்ணேன் லிட்டில் பிட். ஏன் இவ்வளோ டிராஃபிக்னு தெரிலையே. டைகர் போகுது கண்டாக கண்டிக்கிட்டு எங்கிட்ட கூடி எங்கிட்ட போகிறதுன்னு தெரில. நம்ம வளர்ந்து போய்கிட்டு இருக்கோம். ஒரு வேளை அங்கிட்டே போயிருக்கலாமோ. ஐயோ ஸ்டண்ட்டு காட்டுறோமே, என்ன கணக்கணக்குன்னு தெரில. எதுக்கு ஒரு வேளை டோல்கேட்டோ பைக்குக்கு ஒன்லி ஃப்ரீயோ. ஓஹோ எனக்கு தெரில கைஸ் எவ்வளோ நிமிஷத்தில் வந்தேன்ட்டு எனக்கு ஐடியா கிடையாது. ஆனால் எங்கேயுமே நான் நடுவில் நிற்கலை. ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதுவுமே வண்டியை விட்டு இறங்கலை. இன்னொரு ஃபோன் கால் வந்துச்சு, எடுக்கலை. இப்போதாங்க மூணாருக்கு கொடைக்கானலில் கூட கொஞ்சம் தண்ணி வருது. ஓகே ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் பவர் நேப் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்புவோம்.